माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன்மயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானுங்கள் அபிநயா. சோழி பிரசன்னம் மூலமா 2026க்கான குரு பயிற்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில அடுத்த ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம். ஐயா வணக்கம். ஐயா, கடகராசியில தான் குருவே பெயர்றாங்க, அதுவும் உச்சம் பெற்று பெயர்றாங்க. சோ கடகராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா கடகராசி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சமுதாயத்துல ஒதுக்கி வச்சு, ஐயோ இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேற போறாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஒரு கூட்டம் தான் அவங்க. சோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்க போகுது ஐயா? மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்ததுதான். சிலர் போராடி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மனிதன் மனமானது ஒரு நிலையத்தை விரக்தி அடைந்து விடுகின்றது, மனம் வேதனை அடைகின்றது, கலங்கி போகின்றது. அந்த காலகட்டத்துல இறைவன் சார்ந்த ஜோதிடம், அதிலும் இந்த சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை உங்கள் நலன் பொருட்டு தானே பேசி வருகிறேன். மாயன்மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது 2026ல 3 பலம் வாய்ந்த கிரகனுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகிட்டோம். ஏற்கனவே சனி பயிற்சியை சந்தித்து விட்டோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26ஆம் தேதி குரு பயிற்சி, திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி. எப்படி பயிற்சி ஆகின்றார் என்று பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் தாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து ஒரு கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார், தன் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார், ஜென்ம குருவாக பலன் தர போகின்றார். அதுவும் எப்படி பலம் வாய்ந்து. பொதுவா பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு நட்பு கிரகம்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாய், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், இந்த மூவரும் தானே. ஆனா அந்த சந்திரனுடைய வீட்டுக்கு தாங்க இவர் வராரு. பொதுவாகவே பலம் பெற்று உச்சம் பெற்று வந்தால் மட்டும் போறாது, அந்த இடத்துல எனக்கு ஒரு நெருடல் சோழி பிரசன்னம். காரணம் சந்திரன் நட்பாக இருந்தால் என்ன, மனதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உள்ளுக்குள்ள ஒரு காந்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது, ஒரு வெறுமை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கடகத்துக்கு கடக குருவாக வருகின்றார், ஜென்ம குருவாக வருகின்றார். இது எவ்வாறு இருக்கும்? அது ஒண்ணு இல்லை, ஜென்ம குருவாக வரும்பொழுது எவ்வாறு இருக்கும் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசியில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தாய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த தாய் ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம், இந்த ஒரு அருமையான இடம்தான். சனி பகவானுடைய எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. அதே நேரத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல குரு அங்கு வருகின்றார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தானே வல்லமை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனக்கு விரும்பத்தகாத ஒரு இடம் தான். அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எத்தகைய தாக்கத்தை தருவார் என்று பார்த்தால் சொல்வதற்கு சங்கடமாக இருந்தாலும் கூட, அதாவது மருந்து கசப்பாக இருந்தாலும் கூட, அந்த ஊசி இன்ஜெக்ஷனாக ஏத்திக்கும் போது வலி இருந்தாலும் கூட முடிவு என்னவோ குணம்தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி உறவு ஒரு கேள்விக்குறியாக போய்விடுவோம் என்று நினைக்கின்றேன். சிலர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலையில அமைந்து விடும். கவனமாக இருந்து விடுங்கள். ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்துல எதை இழந்தாலும் கணவனையோ மனைவியையோ பிரிதல் என்பதெல்லாம் மிக கொடுமை. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். கவனமாக இருந்து விடுங்கள். அனுசரித்து போகிறோம், விட்டு கொடுத்து போகின்றோம், நகர்ந்து போகின்றோம். யார் யாரிடமோ, ஏன் கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ ஏன் அவ்வாறு இருப்பதில்லை என்பதால் காரணம் என்ன? நமது உரிமை பொருள், என்னுடைய உரிமை பொருள், என் கணவன் என் மனைவி என்ற ஒரு உரிமை இருப்பதனாலதான் இந்த நிலை. அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல உடல் நலத்துல மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுல ஜென்ம குருவாக இருப்பதனால சில வேண்டாத விரும்பத்தகாத நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் இப்படியே தான் இருக்குமா? இல்லை. தேவகுரு கைவிட்டாலும் அசரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாக அற்புதமான ஒரு யோக பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். தடுங்கி போன நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டம்.
சகோதர சகோதரிகள் மத்தியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுகின்ற ஒரு காலகட்டம், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீருகின்ற ஒரு காலகட்டம், வாங்கிய கடனை அடைப்பதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம், மதிமேல் பூனையாக பலமா இடமா என்ற குழம்பிய நிலை மாறி ஒரு நல்ல முடிவை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகள் ஆசை இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைனால அவங்களால போக முடியாம தொடர் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். சோ இது கடகராசிக்கு இதுக்கப்புறமாவது நீங்குமா ஐயா? கண்டிப்பாக ஒரு மனிதன் வந்து கடல் கடந்து செல்லுது. நல்லா பாருங்க, கடல் கடந்து போறது எல்லாராலையும் போயிட முடியாது. ஒரு இடத்தை விட்டு இங்க இருந்து அங்க போக முடியல, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டெல்லி போக முடியல, தமிழ்நாட்டில இருந்து ஏன் பக்கத்துல இருக்கிற கன்னியாகுமரி போக முடியல, பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல இடங்களை எல்லாம் சென்று பார்க்க முடியவில்லை. அந்த இடம் மாறுதல், அந்த பயணம்னு சொல்லுவாங்க, அந்த நிலை இந்த காலகட்டத்தில் அருமையா அமையுங்க. வெளிநாடு சென்று வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சிலரெல்லாம் வெளிநாடு போயிருப்பாங்க, ஆனா அது இங்க இருந்ததை விட அங்க துன்பத்தையும் துயரத்தையும் தொடர்ந்து சந்தித்து வந்திருப்பார்கள். அந்த நிலை மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று வெற்றியை பெறக்கூடிய அருமையான நல்ல நல்ல வாய்ப்புகள், நீங்களோ உங்க பிள்ளைகளோ அந்த நிலையை அடைவதற்கான சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். ஐயா இப்ப கடகராசியில அடுத்ததா தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தொழில்ல தொடர் பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு அப்படின்றது தட்டி போய்கிட்டே இருக்கும். பதவி உயர்வு கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்க தடைகள் இந்த 2026 குரு பயிற்சியில மாறுதா ஐயா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 2026 பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளை மட்டுமல்ல, தொழில் பிரச்சனை மட்டுமல்ல, நண்பர்களால் ஏற்பட்டக்கூடிய சில இழப்புகளையும் ஈடு செய்கின்ற ஒரு நிலைதான். கவலையே பட வேண்டாம், பிரச்சனை என்ற வார்த்தையே அடிபட்டு போகும். இதுவரை நீங்கள் சந்திக்காத பிரச்சனையா, எதிர்கொள்ளாத பிரச்சனைகளையா, அதாவது உயிருக்கு உயிராக பழங்கிய உறவாகட்டும் நட்பாகட்டும் இழந்து நின்ற நிலையெல்லாம் பார்த்தீர்கள். இனி கவலையே பட வேண்டாம், பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாகவே இந்த குரு பயிற்சியில கடகராசிக்காரர்கள் சந்திக்கலாம். ஐயா இப்ப பார்த்தோம்னா எனக்கு உங்ககிட்ட கேட்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பரிகாரம். சோ இந்த ராசிக்காரங்க எந்த ஜீவ சமாதிக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான திருப்பங்கள் ஏற்படும் ஐயா? கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஜோதிடம் சோழி பிரசன்னம் என்ன சொன்னது என்பதைத்தான் இப்போது சொல்ல வந்தேன். இனி எதிர்கால நல இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் இங்குதானே இருக்க போகின்றார், இங்குதானே தங்க போகின்றார், இங்கு தங்குதானே பலன் தரப் போகின்றார். அது எவ்வாறு என்பதை ஒரு முறை பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னம் சொல்லுவது என்னவென்றால்னா, எந்த பிரச்சனைகள் அலை அலையாக வந்தாலும் கூட அத்தனையிலும் நீந்தி கடந்து விடுகின்ற ஒரு மன தைரியம், மனோ திடம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் சில பாதிப்புகளை சந்தித்தாலும் கூட அதை ஈடு செய்கின்ற வரையில மனம் தெளிவு பெற்றுவிடும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனையும் தீர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடகத்துல ஒண்ணுல ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட, அதாவது அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாயும் நல்ல யோக பலனை தரப்போகின்றார்கள். அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் போராடிட்டாங்க, இது நமக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் வராதா, அறிவும் திறமையும் இருந்தும் கூட மேல உயர முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலம் இந்த காலகம். அதாவதுங்க பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். ஐயா அழகா கடகராசிக்கு நம்ம சோழி பிரசன்னம் மூலமா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா.